வணக்கம் பானு. அதாவது பட்டுக்கோட்டையில் நேற்று இரவு பாஜக நிர்வாகி கொலை செய்யப்பட்ட ரம்யா கொலையில் தற்போது கூடுதல் விவரம் நமக்கு கிடைத்திருக்கிறது. மதுரை விமான நிலையத்தில் கடந்த 2022ஆம் ஆண்டு தீவிரவாத தாக்குதலில் ராணுவ வீரர் லட்சுமணன் வீரமரணம் அடைந்து உயிரிழந்த போது அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்த வந்த தமிழக அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் மற்றும் பாஜக மதுரை மாநகர் மாவட்ட தலைவராக இருந்த தற்போது அதிமுகவில் இருக்கும் டாக்டர் சரவணன் தலைமையிலான அணியினர் வந்தபோது இரு தரப்பினருக்கும் இடையே பெரும் சர்ச்சையும் மோதலும் ஏற்பட்டது. அந்த சம்பவத்தில் அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனின் காரில் செருப்பு வீசப்பட்டது. இந்த சம்பவம் அப்போது பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த சம்பவத்தில் பெண்கள் உட்பட அமைச்சர் காரை முற்றுகையிட்டும் காலணி வீசியது யார் என்பது குறித்தும் வீடியோ காட்சிகள் மூலம் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அந்த சம்பவத்தில் மதுரை மத்திய தொகுதி மாநகர் பாஜக மகளிர் அணி பொறுப்பில் இருந்த சரண்யா அமைச்சர் காரில் காலணி வீசிய சம்பவத்தில் முக்கிய குற்றவாளி ஆவார். இந்த நிலையில் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே உள்ள உதயசூரியபுரம் பகுதியில் நேற்று இரவு மர்ம நபர்களால் அரிவாளால் வெட்டி தலையை துண்டாக்கி கொடூரமாக கொலை செய்துவிட்டு மர்ம கும்பல் ஒன்று தப்பி ஓடியுள்ளது. இவர் சமீப காலமாக மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை பொறுப்பில் இருந்து விலகிய பிறகு மதுரையில் நடைபெறும் எந்த கட்சி நிகழ்ச்சிகளிலும் கூட்டத்திலும் கலந்து கொள்வதில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் அவர் மர்ம நபர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பட்டுக்கோட்டை பகுதியில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அவரது உடலை மீட்டு பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு போலீசார் அனுப்பி வைத்து குற்றவாளிகளை தற்போது தேடி வருகின்றனர். மதுரை மத்திய தொகுதியில் பாஜக மகளிர் அணி பொறுப்பில் இருந்த சரண்யா என்பவர் கொடூரமான முறையில் தலையை துண்டித்து வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பட்டுக்கோட்டை பகுதியில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பானு.